நான் புளியை பற்றி அதிகமாக பேசுனதுக்கு காரணம் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். நான் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். நான் அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலைங்க. உடனே அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி போய் எழுத விளக்கண்ண நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பலை, நீ என்ன விரும்பலை, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பலை, அவ்வளோதான். தட்டா ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன். நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறேனே இல்லை. ஒன்று எஸ்எம்எஸ் விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. டிஆர் சார் கூப்பிட்டாரா? அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா? அந்த பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும், சின்ன பேபி மாதிரி. அந்த பொண்ணு வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன மாதிரி நீங்கள்லாம் இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உதாரணமாக வச்சுங்க. வணக்கம். நான் இந்த ஃபங்க்ஷனில் பேசுகிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைங்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசுன பிறகு என்கிட்ட நான் ஒன்றும் அதிகம் பேச போகிறதில்ல. ஏன்னா ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசியில் பேச கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் புளியை பற்றி அதிகமாக பேசுனதுக்கு காரணம் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்றைக்கி விளக்கத்தை சொல்லிடுறேன். எனக்கு புளின்னா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ஏன்னா ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளன். நான் ஒரு சிவபக்தன். புலித்தோலை உடுத்தியவன் சிவன் அல்லவா, நான் அவனுடைய பக்தன் அல்லவா. அந்த புலினா எனக்கு பிடிக்கும். ஏதோ அடுக்குனேன். டிஆரோடது அடுக்கு மொழின்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பு எவ்வளோ ரீச் ஆகிருக்குங்கிறதுக்கு பிறகு அது ரீச்சான விஷயத்தை எடுத்து மற்றவங்க அதை வேறு பார்வையில் பார்த்தா தப்பு இல்லை, வேறு கோணத்தில் பார்த்தா தப்பு இல்லை. அதை எந்த டிவியில் வெளியிட்டாங்களோ அந்த டிவியில் வந்ததுக்கு பிறகு யார் யார் அதை எப்படி பார்த்தாங்கங்கிறது கடவுளுக்கு தெரியும். நான் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு செல்லகுமார் வந்தே தீர்வுன்னு கூப்பிட்டார். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது வள்ளுவன் சொன்ன வாக்கு. உடனே இது ஏதோ டீராஜ் இந்த அடுக்க மொழியில் இது எதுக்க மொழியில் சொல்கிறான்னு எழுதிடாதீங்க, வள்ளுவர் சொன்னது. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் இங்கே, வள்ளுவரை பற்றியே தெரியாதவங்களாம் இருக்கான். அப்படி உள்ள நாடு அது. திருக்குறள் சொன்னது, அவர் பேர் திருவள்ளுவருங்க. அவர் தாடி வச்சுருப்பார், ஆனால் அவரோட தாடி வெண்தாடி. நல்ல வேலை என்னோட தாடி கருந்தாடி, தப்பிச்சேன். அப்படினால அந்த நன்றி மறந்த உலகத்தில் நான் யாரை பற்றி எந்த அரசியலும் பேச வரல. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம். என்ன மாதிரி நீங்கள்லாம் இருந்துராதீங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உதாரணமாக வச்சுங்க. நான் அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலைங்க. நான் எதுக்கு அதை வச்சோன்னே அதுக்கு உடனே அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி போய் எழுத விளக்கண்ண ராஜேந்தர் இந்த புளி அடுக்கினே உனக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தெரியாதா? நீ நக்கல் பண்ணால் நானும் நக்கல் பண்ணுவேன். வாழ்க்கையில் நக்கல் யாரை தான் பண்ணல. அடுத்தது எல்லாத்துக்குமே ரெண்டு. அவர் சொன்னார், ஒரே தெருவில் இருக்க என்னை சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பலை, நீ என்ன விரும்பலை, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பலை, அவ்வளோதான். தட்டா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா, அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. நடிகைகளை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு, அவ்வளோதான். அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். எதுக்காக சொல்லணும், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு வேறு மேடை கிடைக்காது அப்படின்னு. வாலு திரைப்படம் யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டு அத்தனை கோடி கடன்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு, அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டார். அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு ₹1 கோடி செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு திரும்ப ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா? அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாமல் அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாமல் நடித்து கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரை உலகத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் பேசணும்னு கடைசியில் இவ்வளோ பில்டப் கொடுத்து இதை ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்லகுமாரை இனிமேல் அனாவசியமாக இன்னும் உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் செல்லகுமார். என்ன
நீங்கள் வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணால் அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பிடி செல்வகுமார், இந்த பாட்டை நீங்கள் பாடணும், படத்தில் ஆடணுன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் இதில் என்ன விஷயம்னு எனக்கே தெரில. ஏன்னா அதாவது ஏதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன ரொம்ப இப்போ இன்னொன்று சார், நான் வந்து நான் முன்னெல்லாம் வேகமாக பேசுவேன், கோபமாக. இனிமேல் இதெல்லாம் பேசுகிறேன். நான் வந்து என்னை முட்டாள்னு சொல்கிற அது இதில் எதுக்கு? நான் அடுத்தவனை மாற்றுறத விட என்னை மாற்றிக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு இவ்வளோதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் அவ்வளோதான். நான் தெரியாதனமாக படித்த படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது, எல்எல்பி படித்தேன், அது முடிச்சு சட்டம் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்பில் இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அறிவு தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த போக்கிர் ராஜா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் பெரிய விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலில் பேசாமல் பேசுகிற மாதிரிங்க, அதான் புது விஷயம். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் பேசுவேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்னை உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன்னா. நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை. அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டில் அலையறவனுக்கு மத்தியில் கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காமல் ஒரு வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாமல் 35 வருஷம் வாழ முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்தில் கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதணும் தெரியுமா. எனக்கு கருவாடு மேலே கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டால் கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணுன்ற காலத்தில் அவார்டும் காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு எனக்கு மக்கள் கொடுத்த இது அந்த ரிவார்டு அது மட்டுமே எனக்கு போகும். ஒரு நிமிஷம், நான் பாடலாம் இங்கே வரல. ஏன்னா தேர்தலுக்கு போனால் மேடையில் பேச சொல்லுவாங்க. மேடையில் நான் இப்போ தேர்தல் காலம் வருதுல, மேடையில் பேசுனேன், தலைவா ஒரு பாட்டு பாடுங்க. நான் கேட்க வந்தது ஓட்டு, நான் எதுக்கு உனக்கு பண்ணணும் பாட்டுங்க. நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு, அப்புறமா இப்ப எதுக்கு பாட்டுங்குவேன். கிளைமாஸா ஒன்னே ஒன்று, அத்து விட்டா அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனா எப்ப ஒரு பொண்ணு அத்து விடுறா, நாங்களும் என்னன்னு கேட்டால் கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்தில் வந்த காலத்தில் என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா, நான் சொல்றேன் பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது, மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான், அடுத்து லுக்க விட்டா, அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா, மச்சான் அப்படியே முடிய குதிரை பார் ஜாட விடுறா, அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி டைலாக் ஒன்று விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்று எஸ்எம்எஸ் விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான் இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படி தான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்தில் ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதினேன். இதெல்லாம் என்ன மொழியில் பேசிட்டு இருக்க அத்தியாருன்றோம். அதனால காலம் புரிஞ்சு படம் எடுக்கக்கூடிய பிடி செல்வகுமாரையும் இந்த குழுவினர்களையும் வாழ்த்தி நன்றி, வணக்கம்.